بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنكحوا المشركات حتى يؤمن ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தராவி தொழுகையிலே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துல் பக்ராவுடைய பெரும் பகுதியையும் சூரத்து ஆல இம்ரானுடைய சூறாவிலிருந்து ஒரு 3 சஃபாக்களை ஓதி காட்டினார்கள். சூரத்துல் பக்ரா ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூரா. இது பொதுவாகவே ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாக்களிலே அதிகமாக அல்லாஹ் அஹ்காம்களை பற்றி, சட்டங்களை பற்றி சொல்லுவான். இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளிலே ஏராளமான சட்டங்கள். தமிழில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வணக்கவியல், வணிகவியல், குடும்பவியல், குற்றவியல், இங்கு 4 விதமான சட்டங்களை சொல்லியிருக்கிறான். இபாதாத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், முஆமலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குற்றங்கள் சம்பந்தமாக பற்றி அல்லாஹ் இதில் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அன்பானவர்களை, இந்த 1.25 ஜுஸுவை நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஒரு மனிதன் இதன்படி அமல் செய்து விட்டால் உண்மையிலே மிகப்பெரிய வலியாக மாறிவிடுவான். ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனை நீங்கள் அடிக்கக்கூடாது. ஒரு அஹ்லாக், ஒரு முசல்மானுடைய நற்குணம் என்னவென்று சொன்னால், நம்மின் மூலமாக யாருக்கும் கஷ்டத்தையும் தரக்கூடாது. புகாரியுடைய ஹதீஸ் வருகிறது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் என்பவர் யார் என்று சொன்னால், தன்னுடைய நாவாலோ கையினாலோ யாரை துன்புறுத்த மாட்டாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். அதுக்கடுத்து அல்லாஹ் நோன்பு சம்பந்தமான விஷயத்தை சொன்னான். நோன்புனால என்ன ஃபாய்தாக்கள் என்பதை விரிவாக ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஹஜ்ஜுடைய விஷயத்தை தெளிவாக சொன்னான். அந்த 5 நாளுடைய அமல், ஜுல்ஹிஜ்ஜா பிறை 8 to 12 வரை 5 நாட்களுடைய விஷயத்தை சுருக்கமாக அல்லாஹ் 1 சஃபாவில் சொல்லிவிட்டான். அதுக்கடுத்து நாம் சம்பாதித்த பணத்தை எதை கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது, எதை கொடுப்பது. சில நபர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம், சில நபர்களுக்கு ஜகாத் கொடுக்கவே கூடாது. சில பேருக்கு கொடுப்பது கட்டாய கடமை. குர்ஆன் ஷரீஃப்ல நீங்க இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்களிலே பாருங்க, பல இடங்களில் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். பல இடங்களில் நம்மிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், உங்களை என்ன வீணா நான் படைச்சிட்டேனா, நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்றான். இன்னைக்கு ஓதப்பட்ட 1.25 ஜுஸுவிலே சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, சந்திரனை பற்றி, நிலாவை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்கள். அந்த சந்திரன் அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அதனால நமக்கு என்ன ஃபாய்தா? என்ன ஃபாய்தானா, அங்க சந்திராயன் ராக்கெட்டு விட்டு போகுமா போவாதா, அங்க போய் தண்ணி இருக்குமா இருக்காதா, அங்க மனிதன் வசிக்க முடியுமா, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இல்லை. அல்லாஹ் சந்திரனை, நிலாவை படைத்திருக்கிறான். அந்த நிலாவின் மூலமாக எங்களுக்கு என்ன ஃபாய்தா யா ரசூலல்லாஹ்? அப்ப அல்லாஹ் சொல்றான், நிலவின் மூலமாக நம் சமுதாயத்திற்கு, உலக மக்களுக்கு நேரத்தை கணிக்கிறான். சந்திரனை பார்த்து தான் நோன்பு வச்சிருக்கிறோம், சந்திரனை பார்த்து நோன்பு விடுப்போறோம், அப்படிதானங்க? அத சொல்லுங்களேன். चांद को देखना रोजा रखना, चांद को देखे तो रोजा छोड़ना.
இந்த சந்திரனை வைத்துதான் மனிதனுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறான். சந்திரனை வைத்துதான் நமக்கு நேரங்கள், தொழுகையுடைய நேரங்கள் கணக்கிடப்படுகிறது. சந்திரனை வைத்துதான் ஒரு பெண்ணுடைய இத்தத்துடைய காலம் பூர்த்தியாகிறது. சந்திரனை வைத்துதான் ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் காலம் பூர்த்தியாகிறது. ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் இந்த சந்திரனை வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் அந்த காலத்தில் கேட்டாங்க. டெக்னாலஜியே இல்லாத புதுசாக வந்த சஹாபாக்கள், அதுவும் எந்த விதமான உலகத்துடைய அதாவது என்ன கலாச்சாரத்து உச்சமே இல்லாத ஒரு இடம் அந்த மக்கத்துல் முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரா பூமி. அந்த நேரத்திலேயே சந்திரனால எங்களுக்கு என்ன ஃபாய்தா என்ற கேட்ட ஒரே கூட்டம் சஹாபாக்கள் கூட்டம் தான். அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள் நபியிடத்தில், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே நாங்கள் சம்பாதித்த பணத்தை எதை செலவு செய்வது, யாருக்கு செலவு செய்வது, கிஸ் சீஸ் கு खर्च करना किसे खर्च करना, பட்டியல் அல்லாஹ் சொல்லிட்டான். உங்கள் நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு, யதீம்களுக்கு, மிஸ்கின்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, குறிப்பாக வாலிதைனுக்கு செலவு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூணாவது கேள்வி சஹாபாக்கள் கேட்டாங்க, யஸ்அலூனக அனில் மஹீத், மாதவிடாய் காலத்திலே ஹைதுடி காலத்தில் பெண்கள் எப்படி இருப்பது, பெண்களுடைய சட்டங்கள் என்ன, நபியிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. உடனே மாதவிடாய் சட்டங்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டினான். அதுக்கடுத்து நபியிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், 4 மாசத்திலே போர் செய்யக்கூடாது, அந்த 4 மாதங்கள் என்னென்ன எங்களுக்கு விளக்குங்க அல்லாஹ் சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்கிறாங்க. அதுக்கு முக்கா சஃபாவிலே பதில் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். அதுக்கடுத்து சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டாங்க, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், ஷராபை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் ஜுவ்வாவை பற்றியும் சாராயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் நபியிடத்தில் கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் நபிக்கு பதில் சொல்லுகிறான். அதாவது என்ன, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன், குல் ஃபீஹிமா இஸ்ம், இது ஒரு பாவமான செயல், இது ஒரு பாவமான செயல் அல்லாஹ் சொல்லிவிட்டான். மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கிறது, பாவம் அதிகமா இருக்குது அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதுல. அதுக்கு பிறகு தடை செய்து விட்டான். இப்படி சஹாபாக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தெல்ல தெளிவான பதில்களை அற்புதமான முறையில் அல்லாஹ் இதுல சொல்லி இருக்கிறான். ஒரு பெண் நிக்கா எப்படி செய்வது, நிக்கா முடிந்த பிறகு எப்படி வாழ்வது, மனப்பிரச்சனை, உள்ளங்கள் பிரச்சனை ஏற்படும் பொழுது விலகி இருப்பதற்கு இந்த கணவனோடு வாழ்க்கை நடத்த முடியாது, அல்லது ஒரு கணவனுக்கு இந்த மனைவியோடு வாழ்க்கை நடத்த முடியாது, இருவர்களும் பிரிய வேண்டும் என்று சொன்னால் எப்படி பிரிவது, தலாக்குடி சட்டத்தை அல்லாஹ் சொன்னான். அரபு நாட்டிலே ஒரு காலத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து நீ 1000 தலாக் என்று சொல்வான், 2000 தலாக் என்று சொல்வான். அதை அல்லாஹ் தடை செய்து அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் என்பது 2 தான் என்று அல்லாஹ் ஒரு வரைமுறை கொடுத்தான். தப்பி தவறி ஒரு மனிதன் 3 தலாக்கு சொல்லிவிட்டால் அந்த பெண் அந்த கணவனுக்கு ஹராமாகி விடுகிறாள். நான் தவறா சொல்லிட்டேன், நான் யோசிக்காம சொல்லிட்டேன், நான் டென்ஷன்ல சொல்லிட்டேன், அதில் நான் எப்படியாவது அந்த மனைவி எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன வழி, அதையும் அல்லாஹ் அதில் சொல்லி இருக்கிறான். ஒருத்தன் உலகத்தில் ஒரு நபர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, பொதுவாகவே ஏற்படுவது டென்ஷன்னால. எதனால ஏற்படுதுங்க? கோபத்தினால தான் தலாக் சொல்றான் மனுஷன். அந்த கோபத்தை அடக்கணும். அந்த கோபத்தை என்ன செய்யணுங்க? அடக்கணும். ஒரு நபர் இருக்கிறாரு, ஹசரத் மேரே ஜிந்தகி மே 25 साल जिंदगी गुजरिया, 25 வருஷமா என் மனைவியோட சந்தோஷமாவே இருந்தேன். ஆனா ஒரு நாள் நான் அந்த சந்தோஷத்துல இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணேன், சந்தோஷமா 2 பேரும் பிரிஞ்சிடலாம், தலாக் சொல்லிவிட்டேன்றான். சந்தோஷமா அட சொல்லுங்களேன். கோபத்தில் கூட தலாக் விடக்கூடிய மனிதன் இருக்கிறான். அதே மாதிரி சந்தோஷத்தில் கூட தலாக் விடக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான். நம்மள்ட்ட மசாலாவை கேட்டான், அதை சந்தோஷமா தலாக் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன ஒன்ன மாதிரி ஒரு மடையும் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா கொடுப்பது என்ஜாய் பண்ணுவதற்காக வேண்டிதானே, ராகத்தான வாழ்க்கைக்காக வேண்டிதானே. அப்படிதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மஜ்லிஸில் ஒரு நபர் வந்தார். என்ன சொன்னார், அந்த மனைவியை பார்த்து தலாக் சொல்லிவிட்டார். எப்படி தலாக் சொன்னார்?
ஒரு பெரிய காவா நாலா போது தண்ணி ஓடுது. தண்ணி ஓடுகின்ற நேரத்திலே கணவன் இந்த 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 இடத்திலிருந்து அந்த பக்கம் எகிரி குதித்து விட்டான். இந்த பொம்பளை குதிக்க முடியுமா? அது சொல்லுங்களேன். காவால தண்ணி ஓடுதுங்க, பெரிய காவா. பின்னாடி கணவன் ஆம்பளை என்ன செய்வான்? ஓடி வந்து எகிரி குதித்து விடுவான். இந்த பெண்ணு பின்னாடி போய் வந்தா பயப்படுது, நாம எகிரி குதித்தா இந்த காவால விழுந்துடுவோம், நம்ம தண்ணி அடிச்சுட்டு போயிடுவோம். அவன் குதின்றான், இந்த பெண்ணு குதிக்க மாட்டேன்றான். டென்ஷன் என்ன சொல்லிட்டான்? நீ குதிச்சுதான் தீரணும். அப்படி நீ குதிக்கும் போது இந்த தண்ணியில நீ விழுந்தன்னா நீ தலாக்கன்ட்டான். அது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்னு குதிக்கிற பயம், ரெண்டாவது தப்பி தவறி விழுந்துட்டால் தலாக்குடி பயம். குதிப்பதற்கு முயற்சி செய்த அந்த பெண்ணு தண்ணீரில் குதித்து விட்டால், தண்ணீரில் குதித்த உடனே அவனுக்கு டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. ஏன் டென்ஷன் போயிடுச்சுன்னா, அழகான மனைவியை நாம் விட்டுட்டோமே, எவ்வளவு சந்தோஷமா நம்மோடு இருந்தால் என்ன செய்வது? அழுது கொண்டு கூஃபா நகரத்தில் முழுவதும் போறாங்க. கூஃபா நகரத்தில் உள்ள இமாம்கள் எல்லாம் ஃபத்வா கொடுத்தாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் தலாக் ஏற்பட்டுச்சு, நீ வந்து 3 மாசம் மனைவி இத்தத்தில் இருக்கணும், நீ போப்பா பிரிஞ்சிருப்பா அப்படின்ட்டாங்க. கடைசியாக மனசுல வந்துச்சு, இமாம் அபு ஹனீஃபா விட்ட போனார். அந்த 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 கணவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி போய் கேட்டார், ஹஸ்ரத் இந்த மாதிரி சம்பவம், நான் அந்த காவா குதிக்க சொன்னேன், இந்த தண்ணீரில் விழுந்தா தலாக்குன்னு சொன்னேன், எல்லா இமாம்கள் எல்லாம் தலாக்குடி ஃபத்வா கொடுத்துட்டாங்க, என் மனைவியோட நான் சேர முடியுமா? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த சம்பவத்தை நீ ஆரம்பத்திலிருந்து சொல்லுப்பா அப்படின்னாங்க. ஆரம்பத்தை சொல்லிட்டு வந்தால், அந்த தலாக் என்ற வார்த்தை நீ எப்போ யூஸ் பண்ண? நான் எப்போ யூஸ் பண்ணேன்னா, அந்த காவால தண்ணி போய் கொண்டு இருக்கிறது, நீ குதிக்கும் பொழுது இந்த தண்ணியில விழுந்தால் தலாக் என்று சொன்னேன். அப்ப ஹஸ்ரத் சொன்னாங்க, உன் கணவன் மனைவிக்கு மத்தியில் தலாக் ஏற்படல, நீ கணவன் மனைவியாக நீங்கள் வாழலாம் என்று இமாம் அபு ஹனீஃபா ஃபத்வா கொடுத்துட்டு சீல் அடிச்சு ஒரு பேப்பரை கொடுத்துட்டாங்க கையில. இவ சந்தோஷமா ஆமல்லாம் மாதிரி சுத்தலாம் பக்தாத் தெருவில். யாரு? பிவி மில்கான் சந்தோஷமா இருக்கிறான். ஃபத்வா கொடுத்த இமாம் சும்மா இருப்பாங்களா? நம்ம எல்லாம் ஒரு பக்கம் ஃபத்வா கொடுக்க, அபு ஹனீஃபா இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்திருக்கிறாரு. எல்லா முஃப்திகள் எல்லாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனாங்க, ஹஸரத் இந்த மாதிரி நாங்கள் ஃபத்வா கொடுத்தோம், எப்படி நீங்க ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு சொல்லி ஃபத்வா கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, பாருப்பா அவன் என்ன சொன்னான்? காவால தண்ணி போய் கொண்டிருக்கிறது, குதிக்கும் பொழுது இந்த தண்ணியில விழுந்தால், இந்த தண்ணியில விழுந்தா தலாக்குன்னு சொன்னா, அவன் இந்த தண்ணின்னு சொன்ன தண்ணி எப்போ போயிடுச்சு, விழுந்தாலே பின்னாடி வரக்கூடிய தண்ணியில விழுந்தாவோ. அது புரிஞ்சா இல்லையா? இந்த தண்ணி என்னாச்சு? ஒரு तालाब குதிச்சா அப்படின்னு சொன்ன तलाक ஆயிருக்கும். जिस नाला में पानी जारी है वो पानी कब की चलेगा? वो जिस पानी में वो औरत गिरी वो पानी पीछे से आए सो. அதான் அந்த முஃப்திகள் எல்லாம் ரொம்ப நுட்பமா இருக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. பரீக் சின்ன சின்ன நுட்பமான மசாலாக்களில உம்மத்தை சீர்திருத்தி விடலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அரபு நாட்டில் இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் ஒரு காலத்தில் தலாக் சொல்வாங்க. அதை அல்லாஹ் தடை செய்தான். அது என்ன செய்தான்? பெண்ணை திருத்தக்கூடிய வழிமுறை அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒரு தன்னுடைய மனைவி எப்படி நாம் திருத்த வேண்டும், நசியத் செய்ய வேண்டும், தன்னுடைய படுக்கை விட்டும் அகற்ற வேண்டும், அவர்களுக்கு அதாவது என்ன அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதையும் மீறி தவறு செய்கிறார், லேசாக அவரை அடிக்க வேண்டும். அதையும் மீறி தவறு செய்கிறார், 2 குடும்பத்தார் பெரியவர்கள் கூப்பிட வேண்டும், சமாதானம் பேச வேண்டும். சமாதானம் பேசையும் திருந்தலைன்னா 1 தலாக் விட வேண்டும். அந்த 1 தலாக்கு பயந்து கூட திருந்தலைன்னா 2 தலாக் விட வேண்டும். இதுதான் ஷரியத் சொல்லித்தரு. எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெண்ணுக்கு 3 தலாக்கும் சொல்லவே இல்லை. நம்முடைய அரசாங்கம், மத்திய கவர்மெண்ட் முத்தலாக் தடை சட்டத்தை தடை செய்திருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் ஒழுங்காக அவர்கள் ஆய்வு செய்திருந்தால் இந்த மாதிரி விளக்கங்கள் தந்திருப்பார்கள். நம்முடைய சட்டங்களை ஒழிப்பதற்கே மாற்றுவதற்கே உள்ள புதிய சட்டங்களை எழுப்புறாங்க. இப்போ சிஏ என்ஆர்சி கொண்டு வந்துட்டாங்க. சிஏ என்ஆர்சி இது மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், ஃபிரௌன் கூட கொண்டு வந்தான் சிஏஏ. இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யூரிசுஹா மை யஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அந்த பூமி சொந்தக்கான அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கி விடுகிறான்.
எனவே சகோதர பெரியார்களே, இவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள் ஆயத்துக்களை சொன்ன பிறகு 4 சம்பவத்தை சொல்கிறான், 4 வாக்கியாக்களை சொல்கிறான். ஒன்று பைத்துல் முகத்தஸுடைய வாக்கியாவை சொல்கிறான், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 சம்பவத்தை சொல்கிறான், மூன்றாவது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்கிறான். அதுக்கடுத்து கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வட்டி வாங்குவது ஹராம், வட்டி கொடுப்பது ஹராம் என்று தடை செய்கிறான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். இதுல அந்த வாட்ச் ஓடல, அந்த பட்டன் தட்டுங்க, சுவிட்ச் இருக்கும் பாருங்க, அங்க ஜலீல் பாய் சுவிட்ச் தட்டுங்க. வலா தன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. இப்ப பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஈமானை தந்திருக்கிறான், நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவனும் ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்மை திருத்துவதற்காக வேண்டி நபிமார்கள் வந்தார்கள், கடைசி நபி ரசூலுல்லாஹ் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே நம்முடைய ஈமான் புக்தாவாக உறுதிமிக்க ஈமானாக இருக்க வேண்டும். ஆனால் சகோதரர்களே, இந்த ஈமானுக்கு உலவிப்பதற்காக வேண்டி, இந்த ஈமானை அழிப்பதற்காக வேண்டி நஃப்சானி ஹாயிஷாத்துகள், ஷைத்தானு, உலகத்துடைய ஆசை எல்லாமே மனிதனுடைய ஈமானை அழிப்பதற்கு வரும். பாருங்க, செல்வத்தினால காரூன், அதாவது என்ன, ஃபிரௌன் ஈமான் கொள்ளவில்லை, ஹுக்கூமத்தினால ஈமான் கொள்ளவில்லை, அழகுனால அபூ லஹப் ஈமான் கொள்ளவில்லை, தப்தபாவனால மக்காவுடைய தலைவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, நஃப்சானி ஹாயிஷத்தினால கோடிக்கணக்கான மக்கள் ஈமான் கொள்ள, ஷைத்தானுடைய ஷராரத்து வஸ்வசாவின் மூலமாக இன்னைக்கு கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஈமான்ல வருவதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்ன? இதுவெல்லாம் ஈமானை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், அதே மாதிரி உங்களுடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி பெண்களுடைய ரூபத்தில் கூட ஷைத்தான் வருவான். யார் ரூபத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முஸ்லிம் வந்தார், அபு மர்சத் கனவி என்பவர் வந்தார். அவர் கைர் கோம் ஒரு பெண்ணோட திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்பட்டார். இவர் முஸ்லிம் அல்லாத ஒரு பெண் மக்காவில் இருக்கிறாங்க. அந்த பெண்ணிடத்தில் மக்காவிலே பெரிய அழகு அந்த பெண். இரண்டாவதாக அந்த பெண் செல்வந்தராக இருந்தால், பணக்கார பெண்ணாக இருந்தால். இந்த ரெண்டும் வைத்து அபு மர்சத் கனவி என்பவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டு நபியிடத்தில் அனுமதி கேட்கும் பொழுது அல்லாஹ் ஆயத் இறக்குறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வலா அப்தும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஜபக்கும். ஆயத்துடைய தொடர்ல சொல்றான், ஓ முஃமினான முஸ்லிம்களே, முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் நிக்காஹ் முடிக்காதீர்கள். அந்த பெண்கள் அழகினால் உங்களை ஆச்சரியம் ஏற்படுத்தினாலும் சரி, அழகினால் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் சரி, முஷ்ரிக்கான பெண்கள் நீங்கள் நிக்காஹ் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்து விட்டான். அதே மாதிரி முஸ்லிமான பெண்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ஓ முஸ்லிமான பெண்களே, காஃபிரான முஷ்ரிக்கான ஆண்களை திருமணம் முடிக்காதீங்க. அந்த ஆண்கள் செல்வத்தினாலேயோ அல்லது அழகினாலேயோ உங்களை ஆச்சரியத்தை படுத்தினாலும் சரி, கைர் கோம்களை நிக்காஹ் முடிக்காதீங்க என்று அல்லாஹ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தடை செய்து விட்டான். அன்பானவர்களே, இன்னைக்குள்ள மாஹுல் எந்த மாதிரி இருக்குது என்று சொன்னால், தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருப்பது ரொம்ப மனசு ஏன் வலிக்குது அப்படின்னா, நூற்றுக்கணக்கான நம்முடைய குடும்பத்து பெண்கள், நூற்றுக்கணக்கான நம்முடைய குடும்பத்துடைய ஆண்கள், வாலிபர்கள் காதல் என்ற வலையிலே இஸ்லாத்தை விட்டும் கைர் கோமுடைய பெண்களை திருமணம் முடிக்குகிறார்கள். தென் தமிழகத்திலே பார்ப்போமேயானால், சவுத் சைடுல பார்த்தா பத்திரிகை போட்டே வருகிறது, பத்திரிகை போட்டே வருகிறது. 2 குடும்பத்தார்களுடைய அனுமதியோட பையனுடைய பெயர் ஒரு காஃபிருடைய பெயர், முஸ்லிமுடைய பெயர் ஒரு மணமகளுடைய பெயர் முஸ்லிமுடைய பெயர். இதுக்கு நேர் மாற்றமாக பையன் முஸ்லிமா இருக்கிறான், பெண் காஃபிரா இருக்கிறாள்.
ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நீங்க பாருங்க, தொங்க விடப்பட்டிருக்கிறது. எத்தனை பெண்கள் ஈமானை விட்டு விட்டு காஃபிரான ஆண்களை திருமணம் முடித்திருக்கிறாங்க. நான் 2021 கிஸ்ஸா சொன்னேன். 2021 மட்டும் டோட்டல் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதனுடைய எண்ணிக்கை 8 லட்சம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு விட்டு முர்த்தத்தாகி அந்நியர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். 8 லட்சம் பேர் நம்ம இந்தியால, டோட்டல் இந்தியாவுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செய்யப்பட்ட நிக்கா இது. ஒரு முஸ்லிம் பெண் ஈமான காஃபிரை திருமணம் முடிச்சுக்கிட்டான், ஒரு முஸ்லிம் பையன் ஈமான விட்டு விட்டு காஃபிர பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டான். இந்த மாதிரி சூழ்நிலை 2 வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சம் பேர் ஈமான விட்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது மிகப்பெரிய ஹராமான செயல். இது அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டது. பெரியாருக்கு தஃப்சீர்ல எழுதுறாங்க, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய அவுலாதை, நம்ம குடும்பத்தில் உள்ள காந்தான உள்ள பிள்ளைகளை கண்காணிப்பது நம்மின் மீது கடமை. ஒவ்வொரு அசைவை, நம்முடைய பெண் குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவை, அவருடைய பேச்சு, அவர்கள் நடை உடை, அவர்களுடைய போக்குவரத்து எல்லாத்தையும் ஒவ்வொரு தாய் தந்தை கண்காணிப்பது கடமையா இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். லண்டன்ல ஹதரத் மௌலானா அஸ்அத் மதனி சாப் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு மீட்டிங்ல அமர்ந்திருக்கும் பொழுது லண்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்தி சொல்றாங்கன்னா, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலே முஸ்லிம்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஈமானுடைய பலத்தினால தான். அப்ப அவருடைய காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் நடந்திருக்கிறது. அதுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இங்க முர்த்தத் ஆவாமல் கைர்கோமோடு போவாம, கிறிஸ்தவர்களோடு போவாம, இந்துக்களோடு போவாம, மற்ற காஃபிர்களோடு போவாம ஈமானை பாதுகாத்து வச்சிருக்கிற காரணம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஃமின்களுடைய ஈமான் பொக்தாவா இருக்கிற காரணத்தினால யாரும் ஈமான் விட்டும் போறதில்லை. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை அமெரிக்கா, லண்டன்ல இல்ல. சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தை விட்டு விட்டு கைர்கோம்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் என்று அஸ்அத் மதனி சாப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசப்பட்ட செய்தி உம்மத்துக்கு சொல்கிறார்கள். ஆனா இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு பார்த்தா எங்கு பார்த்தாலும் கலப்பு திருமணங்கள் தான் ஏற்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய பெண் காலேஜ் படிக்கிறாளா, நம்முடைய பெண் ஸ்கூல் படிக்கிறாளா, நம்முடைய பெண்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போறாங்களா, திருமணம் வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண்களை கண்காணிப்பது நம்மின் மீது கடமை. இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டு நம்பரை கூட ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு பெண் இன்னொரு பெண் 2 பேர் காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பெண் இன்னொரு பெண் 2 பேர் ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டுடைய போன் நம்பரை ஷேர் பண்ணுவது கூட தடை செய்யுங்கள். என்ன என்ன எந்த மாதிரி பிரச்சனை நம்ம இடத்துல வருகிறது? அவருடைய கசின் வீட்டு கல்யாணத்துக்கு போன ஒரு பெண், அந்த பெண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தா, இன்னொரு பெண்ணு அந்த ஃப்ரெண்டுடைய சகோதரனோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. கல்யாண வீட்டுக்கு போன காரணத்தினால, கல்யாண வீட்டுக்கு நிக்காவுடி வீட்டுக்கு போனா கூட எங்க பர்தாவுடி பாபந்தி இருக்கிறதோ அங்கு நீங்கள் அனுப்புங்கள். வலைகளை போட்டு தேடக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. முஸ்லிம் பெண்களை வழிகெடுக்கணும் என்பதற்காக வேண்டி அபுல் காசிம் சாப் தாருலும் தேவபந்துடைய மிகப்பெரிய முஹத்தமீம் அபுல் காசிம் சாப் தாமத் பரக்காத்தும் ஒரு இடத்துல பயான் செய்திருக்கிறாங்க. ஒரு கூட்டமே இருக்கிறது, முஸ்லிம் கம்பெனில வேலை செய்யணும், முஸ்லிம் கடையில வேலை செய்யணும், காஃபிர்கள் அவர்களுக்கு தஷ்கீல் செய்து வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருங்க முஸ்லிம் ஓனர்களோட. உங்களை பற்றி அவருடைய உள்ளத்தில் அகீதத் வந்து விட்டால் அவர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். அவர்களுடைய வீட்டு பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அந்த வீட்டு பெண்களை நீங்கள் உங்களுடைய வலையில சிக்க வையுங்கள். உங்களுடைய வலையில ஒரு முஸ்லிம் பெண் இந்துவா மாறி அந்த பெண் உங்களுடைய கஷ்டத்தில் வந்து விட்டால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சன்மானங்கள் தரப்படும் என்று ஒரு கூட்டமே சூழ்ச்சி செய்து நம்முடைய நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஈமானை பாதுகாப்பது மிக கடினம் சகோதரர்களே. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு விட்டால் நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். அந்த பெண்கள் தவறான வழியில போனால் நீங்கள் தான் பாவிகள் ஆவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிக்காஹ் என்பது ஒரு அற்புதமான சுன்னத். நிக்காஹ் என்பது நபிமார்களுடைய சுன்னத். அது
எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு 20 வயசு 22 வயசு ஆயும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடிப்பதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? திருமணம் முடிப்பதற்கு கஷ்டம் ஏன் ஏற்படுகிறதுன்னா, நம்ம திருமணத்தை ஆடம்பரமாக செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் புகழும் அளவுக்கு நம்ம நிக்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வீட்டை விற்கிறாங்க, இடத்தை விற்கிறாங்க, எல்லாத்தையும் விற்கிறாங்க. ஆடம்பரமா செய்யற காரணத்தினால நம்ம திருமணம் முடிக்கக்கூடிய குழந்தைகள், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு 23 வயசு ஆயும் நிக்கா நடக்கல. நம்முடைய ஆம்பளை பசங்க, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 25, 28, 30 வயசு ஆயும் நிக்கா நடக்கல. காரணம் என்ன? நம்முடைய நிக்கா ஆடம்பரம் ஐயாஷியா நடக்கணும் என்ற ஆசையிலே தான். சீதா சாதாவான நிக்கா ஏற்படுத்த வேண்டும், மாமூலியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பரக்கத்துன் நிக்காஹ் ஐஸருஹு மஊனா, நிக்கா பரக்கத்தான நிக்காஹ் எதுன்னா, எந்த நிக்காவிலே செலவு ரொம்ப லேசா இருக்கிறதோ, கம்மியான செலவுல எந்த நிக்கா இருக்குமோ அந்த நிக்கா தான் பரக்கத்தான நிக்கா. செலவினங்கள் கம்மியாக நாம் ஏற்படுத்தாமல் அதிகமான செலவினங்களை கொண்டு வரதட்சணை வாங்கி நிக்கா செய்தால் நம்முடைய குடும்பத்தில் பெண்கள் ஆண்கள் வழி தவறி சென்று விடுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. நம்ம முஸ்லிம் பெண்கள் ஓடிட்டாங்க, முஸ்லிம் ஆம்பளை ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய நிக்கா, நம்முடைய குடும்பத்துடைய நிக்காவிலே ஏழை பெண்களுடைய 5 பேருடைய நிக்கா நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு நிக்காவை நாம் செலவழிக்கிறோம், ஒரு நிக்காவில் செலவழிக்கிறோம். நாம் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏழை எளிய பெண்களுக்கு நிக்கா நடக்குது, கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்வது நம்ம மீது கடமையா ஆக்கி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான செலவுகளை நாம் தர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கைக்காக வேண்டி உதவி செய்வது என்பது ஒரு சாதாரண ஹிதுமத் அல்ல. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அவுலாதுகளுடைய அமால்களுடைய சவாபி எல்லாம் அந்த நிக்காவுக்கு ஹிதுமத் செய்த உதவி செய்த மக்களுக்கு அல்லாஹ் தருவான். முர்த்தத்தாயி 4-5 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரிப்போர்ட் வந்தது, தமிழகத்தில் 140 பேர் முர்த்தத்தாயி வேற நபர்களை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு விட்டு வேற நபர்களை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், உலாயிக யதுஊன இலன்னார், இந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் உங்களை கவர் பண்ணி ஈமானை விட்டு விட்டு நரகத்தின் பக்கம் கூப்பிடுகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா, உங்களை அல்லாஹ் ஜன்னத்தின் பக்கம் கூப்பிடுகிறான், மக்ஃபிரத்தின் பக்கம் கூப்பிடுகிறான். காஃபிர்கள் நரகத்தின் பக்கம் கூப்பிடுகிறாங்க. சகோதரர்களே, கொஞ்சமான வாழ்க்கை 60-70 வருஷத்துடைய வாழ்க்கை ஈமானை விட்டு விட்டு சென்று விட்டால் நிரந்தரமான வாழ்க்கை நரகத்தில் அந்த மனிதன் செல்வான். ஆகையினால் நம்முடைய தீனுடைய மாஹூலை பாதுகாப்பது, பெண்களுடைய கோஷாவுடைய பர்தாவை பாதுகாப்பது, அவர்களுக்கு தாலீம் கொடுப்பதுடனே அவர்களுடைய மானத்தை பாதுகாப்பது மிகப்பெரிய பொக்கிஷம். திருமணம் முடித்த பெண்களுக்கு நான் பயான்ல சொல்வதுண்டு, உங்களுக்கு 4 சிஃபத் வந்து விட்டால் 8 ஜன்னத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். எதன் சிஃபத் வந்து விட்டால்? பெண்களுடைய பயான்ல நான் சொல்வேன், உங்களுக்கு 4 சிஃபத் வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு 8 சொர்க்கத்துடைய கதவை அல்லாஹ் திறந்து விடுகிறான். 8 சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் மலக்குமார்கள் நிப்பாட்டி அந்த 4 சிஃபத்துள்ள பெண்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ஜன்னத்துடைய கதவு திறந்திருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. அந்த 4 சிஃபத் என்ன? இத்ம்ராத்துன் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஅதாஅத் பஅலஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 வக்து எந்த பெண்கள் தொழுகிறார்களோ, தங்களுடைய ரமதான் மாதத்தில் யார் நோன்பு வைப்பார்களோ, அதே மாதிரி கணவனுடைய பேச்சு கேட்டு யார் நடப்பார்களோ, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை யார் பாதுகாத்துக் கொள்வார்களோ, தஹலத் பி ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், நபி சொன்னாங்க, அந்த பெண் நுழைவாள், சொர்க்கத்துடைய 8 கதவு இருக்கும், அதில் எதுல வேணாலும் உள்ள போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வக்து வந்தவொடனே தொழுவது, ரமதானுடைய மாதத்து நோன்பு வைப்பது, கணவனுடைய பேச்சு கேட்டு நடப்பது, தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வது, இந்த 4 சிஃபத் ஒரு பெண்ணிடத்தில் வந்து விட்டால் 8 சொர்க்கத்தை அல்லாஹ் தந்து விடுகிறான். இந்த 8 சொர்க்கத்து வேணாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாங்க. கணவன் பெண்ணுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் என்ன தேவை என்பதா கேட்டு நிறைவேற்றினால் எந்த பெண்களும் வழி தவற மாட்டார்கள். சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான வேலைகள் நமக்கு இருக்கலாம்,
கம்பெனியில போய் 8 மணி நேரம் வேலை செய்யலாம், நண்பர்கள் 2 மணி நேரம் சுத்தலாம், இரவு பகலா தெருக்களில் இருக்கலாம். ஆனா கணவனுடைய ஹக்கு, மனைவியுடைய ஹக்கை நாம் நிறைவேற்றாவிட்டால் நம்ம மாதிரி ஜாலிம்கள் யாருமே இருக்க முடியாது உலகத்திலே. என்ன हजरत, मैं कपड़ा लेकर देता हूं, मैं पैसा देता हूं, मैं खाना देता हूं, रूम में कमरा में एसी है, और क्या है? டே, நீ முஹப்பத்து கொடுத்தியா உன் பொண்டாட்டிக்கு? ஓ மனைவிக்கு உன்னுடைய முஹப்பத்து கொடுத்தியா? என்ன வேணும்னு கேட்டியா? என்னைக்காவது உன் மனைவிக்கு நீ துவா செய்திருக்கிறியா? வீட்டுக்குள்ள போய் சலாம் சொல்லிவிட்டு ஹைரத் கேட்டிருக்கிறியா? பிள்ளைங்களை பத்தி கேட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? நாம் குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? அனுசரிச்சு போவாம மனைவி மக்களோடு முஹப்பத் இல்லாத காரணத்தினால் தான் சகோதரர்களே குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய பெண் குழந்தைகள் வெடி தவறி செல்கிறது. குடும்பத்தில் நேரத்தை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக வாலிபர்களுக்கு நான் சொல்வேன், புதுசாக திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், உங்களுடைய நேரங்களை மனைவி மக்களுக்கு தாருங்கள். உங்கள்கிட்ட பெண்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, பட்டினியா கூட இருப்பாங்க. ஆனா உன்னுடைய முஹப்பத் இல்லாமல் உங்களுடைய மனைவி மக்கள் இருக்க மாட்டாங்க. உணவை விட, பசியை விட, துணியை விட பெண்களுக்கு மிக மிக பெருசு எது தெரியுமா? முஹப்பத்து தான். முஹப்பத்தான வார்த்தை பேசுங்க. உதாரணமா அப்துல் ஹை லக்னவி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுறான் கிதாபில் பீர் சாபுடைய சம்பவத்தை. அந்த வீட்டுக்கு உணவு சாப்பிட போயிருக்கிறாங்க. தஸ்தர்கான் சாப்பிட்ட வச்ச உடனே மெஹமான் அப்துல் ஹை லக்னவி ரஹமத்துல்லாஹி அலைஹி எடுத்து ஒரு 3 வா சாப்பிட்டாங்க. அந்த 3 வா சாப்பிட்டதுல 10 நிமிஷம் தாரீஃப். ஐசா கானா மே जिंदगी में नहीं खाया, इतना लजीज है, इतना लजीज है, मेरे इलाका में भी नहीं मिलता है அப்படின்ட்டு வந்த மெஹமான் சொல்றாரு. மேப்படியா அந்த பெரிய அந்த மேஸ்பான் முன்னாடி உட்காந்துக்கிறான் ஆளு. பர்தாலேருந்து அழுகை, ஒரு பெண்ணுடைய அழுகை சவுண்டு கேட்குது. வச்சாங்க பார்த்தீங்களா அந்த அம்மா. அவங்க கல்யாணம் ஆகி 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. ஏம்மா அழுறன்னு கேட்டார் அந்த வந்த மெஹமான். ஹசரத் மை 40 साल से 40 வருஷமா எங்க வீட்டுக்காருக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், ஒரு நாள் கூட சாப்பாடு டேஸ்டா இருக்குதுன்னு சொன்னதே இல்லை. இப்ப நம்ம கரேபான் தோறங்க. இப்ப நம்ம கேளுங்க, हमें तारीफ करें क्या घर में? ரசத்துல உப்பு இல்லைன்னா கூட சரியான ரசம் சொல்லுங்க. ரசத்துல உப்பு இல்லைன்னா கூட சொல்லுங்களேன், சரியான டேஸ்ட். நாளைக்கு இன்னும் நல்லா செய்வாங்க. இன்னைக்கு உணவு வருதா, இன்னைக்கு அவங்கள தாரீஃப் செய்யணும். டீ கொடுத்தாங்களா, எவ்வளவு அருமையான டீ, என்ன டீ போடுறாங்க, ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு சாய் எங்குமே குடிக்கல. அப்புறம் நாளைக்கு உனக்கு பூஸ்ட் வரும். உனக்கு என்ன வரும்? பை அன்பு தான் பை வாழ்க்கையே. அன்பு இல்லாதனால இன்னைக்கு மக்கள் வழி தவறாங்க. நாம் பார்க்கிறோம், நல்ல ஆடை உடுத்திட்டு வராங்களா, அந்த ஆடை பத்தி தாரீஃப் செய்யுங்க. ரஃபீல் தொழுத பிறகு ஜஹரி துவா செய்யுங்க. உன் குழந்தைக்கு, உன் மனைவிக்கு ஹயாத்து கொடு, பர்க்கத்து கொடு. உனக்கு அடிமை ஆயிடுவான் உன் மனைவி. நம்முடைய வீடே சொர்க்கமாக ஆகிவிடும். நம்ம வீடே சொர்க்கம் தான். இஸ் திவாதி ஜிந்தகி நல்லா ஆவதற்கு என்ன? அன்பு, பண்பு, ராகத்தான வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அது ஈமானோடு இருப்பவர்களோடு திருமணம் முடித்தால் மட்டும்தான் ஆகும். ஒருத்தன் முஹப்பத்தை தேடி, காதலை தேடி, காமத்தை தேடி, இச்சையை தேடி கைர்க்கும் பெண்களையோ அல்லது கைர்க்கும் ஆண்களையோ முஸ்லிம்கள் திருமணம் முடித்துக் கொண்டால் அல்லாஹ் உள்ளத்திலிருந்து ஈமான் எடுத்த மாதிரி சுக்கூனை எடுத்து விடுவான். அந்த வாழ்க்கை நரகத்துடைய வாழ்க்கை. நரகத்தின் பக்கம் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி பிஇذنி. அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் மக்ஃபிரத்தின் கூப்பிடுகிறேன், நரகத்தின் பக்கம் போவாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய மஸ்ஜித் ஆரம்பித்த பிறகு தேவபந்து மதரசாவுக்காக வேண்டி சந்தா இன்னைக்கு தான் மகரிபில் ஏலான் பண்ணனா இல்லையா? ஏன்னா நம்ம முழு உலகத்துக்கே இல்மு தீன் தந்தது நம்ம தேவபந்து மதரசா. அங்கிருந்தான் இல்மு. நான்லாம் இப்போ பயான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெரியார்கள் எழுதின கிதாபிலிருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை
அமல்ல ஜஸ்பாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெரியார்களுடைய கிதாபு தான். அவர்கள் எல்லாம் தேவபந்தில் படித்தவர்கள். 5000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வருஷத்துக்கு 48 கோடி ரூபாய் செலவாகுது. எத்தனை கோடி? 5000 மாணவர்களுக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்போ இது யாரு கம்பெனி நடத்துதா? தேவபந்து இல்லை. முழு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பெட்டி கடைக்காரர்கள் அவரால் எவ்வளவு சந்தா கொடுக்க முடியுமோ சந்தா கொடுத்து அந்த மதரசாவை நடத்துறாங்க. 150 160 வருஷமா இந்த உம்மத்துக்கு எல்லாத்துக்கும் ஹிதமத் செய்யக்கூடியது தாருல் தேவபந்து மதரசா. அல்ஹம்துலில்லாஹ். கியாமத் நாள் வரை நடப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ மகரிபில் கூட போகும்போது நீங்கள் மதரசாவுக்காக வேண்டி பணத்தை போட்டுட்டு போனீங்க. போனாதவங்க அதே மாதிரி வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் கூட வெளியே நிற்பாங்க. ஹசரத் அவங்க தேவபந்து சஃபீர் வந்திருக்கிறாங்க, தாராளமான போட்டு போங்க. தீனுடைய கல்விக்காக வேண்டி இன்னைக்கு பாக்கியா இருப்பது மதரசாக்கள் தான். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். லண்டன்ல அஸ்அத் மதனி சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களே, அந்த இந்தியாவில் முஃமின்கள் ஈமான்ல புக்தவா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் மதரசாவோடு தால்லுக்குள்ளவனா இருக்கிறான். அந்த மதரசாவில் ஓடக்கூடிய உலமாக்களோடு தால்லுக்குள்ளவனா இருக்கிறனால எந்த சின்ன சின்ன மசாலாவா இருந்தாலும் சரி ஓடுறாங்க மதரசாவுக்கு, உலமாக்களை சந்திக்கிறாங்க, தீனை பத்தி கேட்கிறாங்க, ஈமான்ல உறுதிமிக்கவரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மதரசாக்கள் இந்தியாவில் இருக்கிற காலம் வரை நம்முடைய ஈமானை, நம்முடைய தீனை எவனாலும் அழிக்க முடியாது என்பது வரலாற்று சான்று நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆகையினால் அந்த மதரசாவுக்காக வெளியே நிற்பாங்க. இன்ஷா அல்லாஹ் தாங்க போகும்போது தாராளமா ஜகாத்தும் கொடுக்கலாம், சதக்காவும் கொடுக்கலாம், ஹதியா அத்தியாவும் கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தினால மதரசாவுக்கு போகும்போது அதனால அந்த மதரசாவுக்குடைய பிள்ளைகள் ஃபாரிகாகி உலகம் முழுவதும் ஹிதமத் செய்யும் பொழுது சதக்கா ஜாரியாவா அல்லாஹ் நமக்கு ஆக்கிடுவான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد لك الشكر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعلنا آخرتنا خيرا من الأولى. اللهم إنا نسألك اللف والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة والفوز بالجنة والنجاة من النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. تب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم